அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். பல்வேறு ஜோதிட தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் தற்போது கரி நாள் என்றால் என்ன என கூற உள்ளேன். அதாவது சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு தமிழ் மாதமானது கணக்கிடப்படுகிறது. சூரியன் ஒரு வருடம் முழுவதும் 12 ராசியில் சஞ்சரிப்பார். முதல் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சித்திரை மாதம் என கூறுவோம். ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த மாதம் அடுத்த ராசிக்கு மாறுதல் ஆவார். சூரியனுடைய கதிர்வீச்சை கொண்டு ஒவ்வொரு நாளும் சில கணக்கீடுகள் செய்கிறோம். அதில் பார்த்தீங்கன்றால் சில நாட்களில் ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் சூரியனுடைய கதிர்வீச்சானது சாதகமாக இருக்காது. அதனை தான் கரிநாள் என்று கூறுவோம். அந்த நாட்களில் சூரியனுடைய ஆதிக்கம் என்பது அதிகப்படியாக இருக்கும் என்பதனால அது ஒரு சுப ஆதிக்கம் இல்லை என்ற காரணத்தினால அந்த நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்றால் சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எந்த வருடமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன திதியாக இருந்தாலும் சரி, சில குறிப்பிட்ட நாட்கள், அதாவது மாதத்தில், அதாவது வருடத்தில் மொத்தம் 34 நாட்கள் கரிநாள் என வைத்துள்ளார்கள். அதனை பற்றி பார்க்கின்ற பொழுது சித்திரை மாதத்தில் 6-15, வைகாசி மாதத்தில் 7-16-17, ஆனி மாதத்தில் 1-6, ஆடி மாதத்தில் 2-10-20, ஆவணி மாதத்தில் 2-9-28, புரட்டாசி மாதத்தில் 16-29, ஐப்பசி மாதத்தில் 6-20, கார்த்திகை மாதத்தில் 1-10-17, மார்கழி மாதத்தில் 6-9-11, தை மாதத்தில் 1-2-3-11-17, மாசி மாதத்தில் 15-16-17, பங்குனி மாதத்தில் 6-15-19 ஆகிய 34 நாட்கள் கரிநாளாகும். இந்த கரிநாள் நாட்களில் முடிந்தவரை திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சுப முயற்சிகள், ஒரு சுபகாரியங்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கரிநாள் போற ஒரு சில நாட்களில் பஞ்சாங்கங்களில் இன்று தனிய நாள் என்று போட்டிருப்பார்கள். அந்த தனிய நாட்கள் சுத்தமில்லாத நாட்கள் ஆகும், பலமற்ற நாட்கள் ஆகும். அந்த தனிய நாட்களில் சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எப்படி கரிநாட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கரிநாளோ அதுபோல சில குறிப்பிட்ட நாட்கள் தனிய நாள் என்று உண்டு. அந்த தனிய நாள் அன்று என்னதான் சுப நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சுப திதியாக இருந்தாலும் சரி, என்னதான் கிழமை நன்றாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களையும் சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்படி பார்க்கின்ற பொழுது சித்திரை மாதம் 3-20, வைகாசி மாதம் 9-24, ஆனி மாதம் 8-20, ஆடி மாதம் 7-20, ஆவணி மாதம் 9-18, புரட்டாசி மாதம் 9-20, ஐப்பசி மாதம் 3-20, கார்த்திகை மாதம் 8-14, மார்கழி மாதம் 3-20, தை மாதம் 3-15, மாசி மாதம் 2-24, பங்குனி மாதம் 8-20 ஆகிய நாட்கள் தனிய நாட்கள் ஆகும். இந்த தனிய நாட்களில் முடிந்தவரை சுபகாரிய சுப முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது.